ஹலோ வீவர்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் தேர்ட் பார்ட்டி எப்போ ரிமூவ் ஆவாங்க அப்படின்றத பார்க்க போகிறோம். இந்த வீடியோ யாருக்கு ரெசனேட் ஆகுதோ அவங்க மட்டும் எடுத்துக்கோங்க. இது ஒரு ஜென்ரல் ரீடிங் தான், மற்றவங்க இதை அப்படியே விட்டுறலாம். ரெசனேட் ஆகிற பார்ட் மட்டும் எடுத்துக்கோங்க, மற்றதை விட்டுருங்க. ஃபோர்ஸ் பண்ணி எடுக்க வேணாம். ஓகே. ஸோ இங்கே எனக்கு இந்த சன் கார்டு அடிக்கடி காமிச்சிட்டே இருக்குது. இப்போ கூட வந்துச்சு. ஓகே. இந்த கார்டு வைஸ் பார்க்கும்போது, எனர்ஜி வைஸ் பார்க்கும்போது அவங்களுடைய ஃபேமிலி இன்வால்வ்மெண்ட்டு இந்த விஷயத்தில் வந்து அவங்க ரிலேஷன்ஷிப்பில் வந்து அதிகமாக வந்து தெரியுது. இங்கே தேர்ட் பார்ட்டியாக நிற்கிறது உங்களோட ஃபேமிலி. உங்கள் ஃப்ரெண்ட்ஸாக பார்க்கும்போது ஃப்ரெண்ட்ஸ் கிடையாது, உங்களோட ஃப்ரெண்ட்ஸும் கிடையாது, அவங்களோட ஃப்ரெண்ட்ஸும் கிடையாது. இங்கே ஸ்ட்ராங்காக காட்டுது இந்த தேர்ட் பார்ட்டி வந்து அவங்களுடைய ஃபேமிலி தான். இங்கே தேர்ட் பார்ட்டியாக நிற்கிறது அவங்களுடைய ஃபேமிலி அப்படின்ற டவுட்டு உங்களில் அதிக பேருக்கு இருக்கும். எஸ், இதில் கார்டு வைஸ் ஸ்ட்ராங்காக யூனிவர்ஸ் சொல்லிட்டாங்க அவங்களுடைய ஃபேமிலி தான் அப்படின்னு. உங்கள் பர்சன் அவங்களுக்கான ஜட்ஜ்மெண்ட் கிடைக்கணும் அப்படின்றத ஆசைப்படுறாங்க. இந்த ரிலேஷன்ஷிப்பில் யாரும் ஏமாத்தலை. 2 பேருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் ட்ரூவாக தான் இருக்கீங்க. உங்கள் பர்சன் அவங்களுக்கான ஜட்ஜ்மெண்ட் கிடைக்கணும்னு நிறையவே வந்து ப்ரே பண்ணுறாங்க. முக்கியமாக அவங்களுக்கு ஸ்ட்ரென்த் கிடைக்கணும் அப்படின்றதும் ப்ரே பண்ணுறாங்க. அவங்களோட ஃபேமிலியில் உங்களுக்காக பேசணும், அந்த ஸ்ட்ரென்த் எனக்கு கிடைக்கணும் அப்படின்னு நிறையவே வந்து ப்ரே பண்ணுறாங்க. அவங்க ஃபேமிலி டாமினன்ஸ் அதிகமாகவே இருக்குது. ரொம்ப டாமினேட் பண்ணி வைக்கிறாங்க உங்கள் பர்சனை. உங்கள் பர்சன் அவங்க ஃபேமிலிக்கு பயப்படுறாங்க. அவங்களுக்கு ஏதோ ஒரு விஷயத்தில் மாட்டிகிட்ருக்க மாதிரியே ஃபீலாக இருக்குது. சீக்கிரமாக அதுலேருந்து தப்பிச்சு வெளியில் வரணும், அந்த இடத்த விட்டு மூவ் ஆன் ஆகணும் அப்படின்றது உங்கள் பர்சன் நினைக்கிறாங்க. இன்னும் ஷஃபில் பண்ணி பார்ப்போம் உங்கள் பர்சன் என்ன எனர்ஜியில் இருக்காங்கன்னு. சாரி, ஆடியோ இஷ்யூ இருக்குது. இந்த வீடியோவில் மட்டும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நைட் ஆஃப் கப்ஸ். உங்கள் பர்சனுக்கு உங்ககிட்ட பேசுகிறதுக்கு நிறைய வார்த்தைகள் இருக்குது, ஆனால் இப்போ பேச முடியாத சுச்சுவேஷனில் 2 பேருமே இருக்கீங்க. உங்ககிட்ட பேசுகிறதுக்கு, ஷேர் பண்ணுறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது. இப்போ அவங்க சொல்லி அழுக முடியலை, ஏன்னா அந்தளவுக்கு ஒருத்தருடைய கண்ட்ரோலில் இருக்காங்க. இங்கே சிலருக்கு ஒருத்தர் மட்டும் தெரியலை, ஒரு குரூப் ஆஃப் பர்சன்ஸாக வந்து தெரியுது. ஹோல் ஃபேமிலியுமே வந்து இவங்களுக்கு இப்படி இவங்களை பயங்கரமாக வந்து கண்ட்ரோல் பண்ணுறாங்க. ஸோ இந்த தேர்ட் பார்ட்டி சுச்சுவேஷன் எப்போ முடியும் அப்படின்னு பார்க்குறப்போ சீக்கிரமாகவே ஒரு எண்டுக்கு வர்றதுக்கான வாய்ப்பு டிவைன் வந்து கொடுக்குறாங்க. அட் த சேம் டைம் இவங்க உங்ககிட்ட வந்து சேர்கிறதுக்கு டைம் ஆகும் அப்படின்றது சொல்கிறாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா 10 ஆஃப் கப்ஸ், இது வந்து ரிவர்ஸில் வந்திருக்கு. இது வந்து கமிட்மெண்ட் குறிக்கக்கூடிய ஒரு கார்டு. இது ரிவர்ஸில் வந்திருக்கனால நீங்கள் எதிர்பார்க்குற அந்த கமிட்மெண்ட் வந்து உடனே உங்களுக்கு வந்து கொடுக்க முடியாது, உடனே உங்ககிட்ட வந்து பேச முடியாது, சீக்கிரம் ரீயூனியன் ஆக முடியாது அப்படின்றது டிவைன் இங்கே சொல்கிறாங்க. உங்கள் பர்சன் உங்ககிட்ட வந்து சேர்கிறதுக்காக 10 வீக்ஸ் அப்படி இல்லாட்டி 10 மந்த்ஸ் ஆகலாம். ஸோ அது ஒவ்வொருத்தருடைய அந்த சுச்சுவேஷனை பொறுத்து அமையும். தேர்ட் பார்ட்டி சுச்சுவேஷன் எண்டுக்கு சீக்கிரம் வந்தால் கூட உங்கள் பர்சன் உங்ககிட்ட வர்றதுக்கு வந்து டைம் ஆகுமா, ஏன்னா உங்ககிட்டேயும் அவங்க ஃபேமிலிக்கிட்டேயும் அதிக அளவில் இவங்க வந்து ஹர்ட் ஆகியிருக்காங்க, 2 பக்கமே சஃபர் ஆகிட்டு இருக்காங்க. அப்படின்றப்போ உங்ககிட்ட சீக்கிரம் வர முடியாது, நான் என்னை ஹீல் பண்ணிட்டு தான் வருவேன் அப்படின்றது உங்கள் பர்சன் சொல்கிறாங்க. உங்கள் பர்சன் மேலே இருந்தாங்க அப்படின்னா அவங்க உங்ககிட்ட நிறையா ஹார்ட்டை ஓப்பன் அப் பண்ணி நிறையா பேசணும், நிறைய விஷயங்கள் சொல்லணும் அப்படின்றத நினைக்கிறாங்க. உங்கள்கிட்ட எப்போ வந்து சேரணும் அப்படின்றத எதிர்பார்த்துட்ருக்காங்க. இல்லை இந்த வீடியோவை ஒரு மேல் எனர்ஜி பார்க்குறீங்க அப்படின்னா நீங்கள் அதிக ஆர்வத்தோடு வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க, உங்கள் பர்சனுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க. இங்கே ஃபேமிலி இன்வால்வ்மெண்ட் இருக்கிறது நிறைய பர்சனுக்கு வந்து தெரியும், இந்த வீடியோ பார்க்குற நிறைய பேருக்கு தெரியும். இவங்க ஃபேமிலியை வந்து அதிக அளவில் நம்பியிருப்பாங்க, ஆனால் இவங்களுக்கு கிடைச்சது துரோகம் மட்டும்தான். இவங்க ஃபேமிலி அந்தளவுக்கு வந்து உங்கள் பர்சனை வந்து கஷ்டப்படுத்தியிருக்காங்க. ஆனால் அப்படி இருந்துமே நீங்களுமே நிறைய வார்த்தைகள் விட்டுருப்பீங்க. அப்படி இருந்துமே உங்கள் 2 பேருமே வந்து விட முடியாமல் எனக்கு ஃபேமிலியும் முக்கியம், இந்த பர்சனும் முக்கியம், இந்த 2த்துக்கும் நடுவில் உங்கள் பர்சன் மாட்டிகிட்ருக்காங்க. இப்படி இருக்க சுச்சுவேஷனில் வந்து எதுவுமே வந்து இப்போ டிசைட் பண்ண முடியாது.
நீங்கள் உங்கள் பர்சன் உங்களை ஏமாற்றிட்டாங்க அப்படின்னு நினச்சிட்டு இருக்கீங்க, உங்கள் பர்சன் நீங்கள் ஏமாற்றிட்டீங்க அப்படின்றது நினச்சிட்டு இருக்காங்க. இப்படி மாற்றி மாற்றி ஒருத்தருக்கு ஒருத்தர் ப்ளேம் பண்ணிட்டு தான் வந்து இருக்கீங்க. இப்போ வரைக்கும் அந்த சந்தேகத்தில் தான் இருக்குது. பட் உண்மையாகவே 2 பேருமே வந்து ட்ரூவாக தான் இருக்கீங்க. இங்கே ஏமாத்துறது அவங்களோட ஃபேமிலி தான். எப்படின்னா, உங்களை பற்றி அவங்களோட ஃபேமிலிக்கு நல்லாவே தெரிஞ்சிட்ருக்கும். அந்த பர்சன் உங்ககிட்ட பேசிகிட்ருக்காங்க அப்படின்றது அவங்களோட ஃபேமிலிக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். சப்போர்ட் பண்ணுற மாதிரி இருந்து அப்படியே வந்து காலவாரி விட்டுறது, அந்த மாதிரி வந்து செஞ்சுருக்காங்க. இது வந்து உங்கள் பர்சனுக்கு பெரிய துரோகத்தை வந்து கொடுத்துருக்கு. இதை உங்கள் பர்சன் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. அதனால அந்தளவுக்கு வந்து காயப்பட்டிருக்காங்க. உங்கள் தேர்ட் பார்ட்டி சீக்கிரமாகவே ரிமூவ் ஆனால் கூட உங்கள்கிட்ட வந்து சீக்கிரம் வந்து சேர முடியாது. ஏன்னா என் மனசு அந்தளவுக்கு ரெடியாக இல்லை அப்படின்றதையும் இந்த பர்சன் வந்து சொல்கிறாங்க. இங்கே பார்க்கும்போது சிலருக்கு 5 months அப்படி இல்லாட்டி 5 weeks ஆகலாம். இன்னொருத்தருக்கு 10 months அப்படி இல்லாட்டி 10 weeks ஆகலாம். இல்லை 10 அப்படின்ற நம்பர் எனக்கு ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டாக காட்டுது. சிலர் 10ஆம் தேதியாக பிறந்தவங்களாக கூட இருக்கலாம், இல்லை 10வது மாதமாக கூட இருக்கலாம். இதில் சில பேர் வந்து பிஸ்னஸ் பண்ணிகிட்ருப்பீங்க, அப்படி இல்லாட்டி உங்கள் பர்சன் பிஸ்னஸ் பண்ணிகிட்ருப்பாங்க. ரொம்ப ஒரு ஹார்ட் ஒர்க்கிங்கான பர்சன், ஐடி அந்த மாதிரி கம்ப்யூட்டர் ரிலேட்டடாக ஏதோ ஒன்று ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணுற மாதிரி ஒரு ஒர்க் வந்து பண்ணிகிட்ருக்காங்க. உங்கள் பர்சன் ஒர்க்கில் ரொம்பவே கவனமாக இருக்காங்க. இப்போது அவங்களுக்கு என்னென்னா, இந்த லைஃப் வந்து ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ணால் நல்லா இருக்குமே, இந்த நிலை வந்து மாறினா நல்லா இருக்குமே அப்படின்றது தான் அவங்க ப்ரேயர் பண்ணிகிட்ருக்குது. டிவைன்ட்ட வச்சுட்ருக்க ஒரு ப்ரேயர். இவங்கள்ட்ட இப்படி பேசினா என்ன, இவங்கள்ட்ட இப்படி மூவ் பண்ணால் என்ன, எந்த மாதிரி பண்ணால் நமக்கு சாதகமாக வந்து கிடைக்கும் அப்படின்றதும் உங்கள் பர்சன் வந்து அதிகமாக திங்க் பண்ணுறாங்க. ஏதாவது ஒன்று பண்ணி இந்த ரிலேஷன்ஷிப்பை நம்மக்கிட்ட மீட் எடுக்கணும். ஏன்னா நீங்கள் கை நழுவி போயிட்டீங்க அப்படின்னா அவங்களுக்கு ரொம்பவே கஷ்டம். நீங்கள் இல்லாமல் அவங்களால இருக்கவே முடியாது. இப்போ வந்து நீங்கள் பேசாமல் இருக்கீங்க, ஒரு நோ கான்டாக்ட் சிச்சுவேஷன். இது வந்து அவங்கள அந்தளவுக்கு வந்து ரணமாக அறுக்குது அப்படின்றத சொல்லணும். இங்கே பார்த்தீங்கன்னா பேஜ் ஆஃப் ஸ்வார்ட்ஸ் வந்திருக்கு. இந்த பேஜ் ஆஃப் ஸ்வார்ட்ஸ் என்ன சொல்லுதுன்னா, உங்கள் பர்சன் உங்ககிட்ட சீக்கிரம் வந்து சேர்றதுக்கான ஒரு கார்டு அப்படின்னு தான் சொல்லணும். அதுக்கு இந்த பர்சன் அவங்க ஃபேமிலிக்கிட்ட நிறையாவே வந்து சண்டை போட்டு வர மாதிரி தான் இருக்கும். அவங்கள சரி கட்டி உங்களை வந்து அவங்க பக்கம் எடுத்துகிட்டு போகிற மாதிரி தான் இருக்கும். ஏன்னா இன்னொரு பக்கம் பேஜ் ஆஃப் கப்ஸ், உங்களையும் விட முடியாது. உங்களுக்காக அவங்கக்கிட்ட ஃபைட் பண்ணி தான் உங்களை வந்து அவங்க இடத்துக்கு கொண்டு போய் சேர்க்க முடியும். இங்கே உங்களுடைய பர்சன் அவங்க ஃபேமிலிக்கிட்ட உங்கள் ரிலேஷன்ஷிப் சார்பாக எதுவுமே வந்து பேசியிருக்க மாட்டாங்க. அவங்க ஃபேமிலிக்கு பயந்துக்கிட்டு எந்த ஒரு விஷயமும் வந்து வந்து யோசிச்சுட்டு சொல்லாமலே விட்டுருப்பாங்க. அதிக அளவு பயந்துருக்காங்க. அவங்களுக்கு இந்த ஸ்ட்ரென்த்துன்றது இல்லை. இப்போ நம்ம வாயை திறந்து பேசினா தான் அது முடியும், நமக்கு ஸ்ட்ரென்த் இருந்தால் தான் முடியும். அந்த விஷயம் வந்து உங்கள் பர்சனுக்கு வந்து புரிஞ்சிருக்கு. இது புரிஞ்சுக்கிட்டு அவங்க அதுக்கேற்ற மாதிரி ஸ்டெப்ஸ் எடுத்து அடுத்து மூவ் ஆன் ஆவாங்க. உங்கள் பர்சன்கிட்ட சடனாக ஒரு ட்ரான்சிஷன் தெரியுது. இந்த ட்ரான்சிஷன் வந்து ஒரு பாசிபிள் அவுட்கம்மாக வந்து எனக்கு தெரியுது. இங்கே பார்த்தீங்கன்னா ஃபேமிலி செலிப்ரேஷன் அப்படின்ற கார்டு வந்து குறிக்குது. ஸோ இதை அவங்க வந்து மீன் பண்ணுறாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா 3 ஆஃப் கப்ஸ், ஒன்று நீங்கள், ஒன்று உங்கள் பர்சன், இன்னொன்று வந்து அவங்களுடைய ஃபேமிலி. அவங்களோட ஃபேமிலியும் விட்டு கொடுக்க முடியலை, உங்களையும் விட்டு கொடுக்க முடியல. ஸோ 2 பேரையும் சேர்த்து அவங்களுடைய லைஃப்பில் எடுத்து கொண்டு போகணும் அப்படின்றது அவங்க பர்சனுடைய ஆசை. அதுக்காக தான் இவங்க வந்து நிறையா சாக்ரிஃபைஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. அவங்க ஃபேமிலிக்கிட்ட சாக்ரிஃபைஸ் பண்ணுறாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா நீங்கள் கொடுத்த அந்த பழைய கிஃப்ட்டு, பேசின பழைய வார்த்தைகள், பழைய மெசேஜஸ், இது எல்லாமே வந்து அவங்க எடுத்து பார்த்து ரொம்பவே வந்து ஃபீல் பண்ணுறாங்க. சில டைம் அது அவங்களுக்கு கஷ்டமாக இருக்குது, சில டைம் அதை நினச்சி ஹாப்பி ஆகுறாங்க. உங்களை அந்தளவுக்கு வந்து அவங்க மிஸ் பண்ணுறாங்க. உங்களை விடுறதுக்கு அவங்களுக்கு மனசு கிடையாது. ஆனால் இந்த தேர்ட் பார்ட்டி எப்போ அவங்களுடைய கண்ட்ரோலில் நிறுத்துகிறாங்களோ அப்போ தான் உங்கள் பர்சனால் வெளியில் வர முடியும். அது என்ன சொல்லி நிறுத்துனாங்க அப்படின்றதெல்லாம் தெரியாது. உங்கள் பர்சன் அவங்க ஃபேமிலியோட பேச்சு கேட்கல அப்படின்னா ஏதாவது ஒரு பிளாக்கேஜஸ் க்ரியேட் பண்ணுறது, நோ சொல்லி ஸ்டாப் பண்ணுறது, அந்த மாதிரி செய்வாங்க. எதனாலனா உங்கள் பர்சன் அவங்களுடைய ஃபேமிலி பெர்மிஷன் இல்லாமல் எந்த ஒரு காரியமும் செய்ய மாட்டாங்க. அப்படி இருக்கப்போ நீ என்கிட்ட கேட்டு தானே செய்வேன், நான் நோ சொல்லிட்டேன்னா அந்த இடத்துல ஸ்டாப் பண்ணிடலாம்ல, அப்படி ஒரு தாட்டு அவங்க ஃபேமிலிக்கு. அவங்களுடைய எக்ஸ்பெக்டேஷன் என்ன அப்படின்னா, அவங்க சொல்கிறது தான் அவங்க பர்சன் வந்து கேட்கணும், அதை தாண்டி எந்த விஷயமும் செய்யக்கூடாது. நான் யாரை மேரேஜ் பண்ண சொல்கிறேன்னா அவங்கள தான் நீ மேரேஜ் பண்ணணும், நான் யார்கிட்ட பேச சொல்கிறேன்னா அவங்கக்கிட்ட தான் நீ பேசணும். இப்படி ஒரு
சின்ன வயசுலேருந்து ஒரு சின்ன சின்ன விஷயத்துக்கு கூட அவங்களுடைய கண்ட்ரோலில் வச்சு தான் உங்கள் பர்சனை வந்து வளர்த்துருக்காங்க. அதனால தான் உங்கள் பர்சன் வந்து பேசவே ரொம்பவே பயப்படுறாங்க. இப்போ ஒரு சிலருக்கு வந்து இங்கே ஸ்ட்ரென்த்து கிடச்சிருக்கு. இன்னும் சில பேர் வந்து ஸ்ட்ரென்த்து கிடைக்கணும் அப்படின்றதுக்காக டிவைன்ட்ட அவங்க ப்ரேயர் வச்சுட்ருக்காங்க. உங்கள் பர்சனுக்கு உங்கள் மேலே அதிக அளவு எமோஷன்ஸ் வந்து இருக்குது. உங்கள் பர்சன் உங்கள் கிட்டே வந்து சேர்றதுக்கு 5 மந்த்ஸ் அப்படி இல்லாட்டி 5 வீக்ஸ், சிலருக்கு 10 மந்த்ஸ் அப்படி இல்லாட்டி 10 வீக்ஸ் இந்த டைம் டியூரேஷன் வந்து எடுக்கும். உங்கள் 2 பேருக்குமே வந்து அந்த ஹீலிங் ப்ராசஸ் அப்படின்றது கண்டிப்பாக தேவைப்படுது. உங்கள் பர்சன் இப்போ அந்த ப்ராசஸில் தான் இருக்காங்க. நீங்கள் அதை நினச்சி ரொம்ப பாஸ்ட்டை நினச்சி ரொம்ப ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்களும் ஹீல் ஆகணும். ஹீல் ஆகுறதுனா என்ன அப்படின்னா, உங்கள் பர்சனை பற்றி அதிகமாக யோசித்து அந்த பாஸ்ட்டையே அந்த நெகட்டிவ் வைப்ரேஷனே யோசித்து அதிகமாக ஹர்ட் ஆகியிருப்பீங்க இல்லையா, அதெல்லாம் வந்து மறந்துட்டு ஒரு பாசிட்டிவான விஷயங்களை நினச்சி என் பர்சன் என்கிட்டே வந்து சேர்ந்துருவாங்க. அந்த மாதிரி ஒரு பாசிட்டிவாக முடிஞ்ச அளவு உங்கள் பர்சனை பற்றின தாட்ஸ் அதிகமாக யோசிக்காமல் வேறு ஏதோ ஒரு விஷயத்தில் வந்து கான்சென்ட்ரேட் பண்ணுறது, அந்த மாதிரி வந்து செஞ்சீங்கன்னா ஸோ உங்களுக்கு அந்த காயத்துக்கு மருந்து போட்ட மாதிரி இருக்கும். உங்களுடைய மைண்டு ஒரு குழப்பம் இல்லாத ஒரு ஸ்டேட்டில் வந்து இருக்கணும். ஸோ இதான் ஹீல் ஆகிறது, கம்ப்ளீட்டாக சரியாகிறது. உங்களுடைய அந்த சுச்சுவேஷனை வந்து நீங்கள் ஃபேஸ் பண்ண தெரிஞ்சிருக்கணும். எந்த ஒரு டைம்லேயும் வந்து அவசரப்பட்டு முடிவெடுக்காமல், ஹர்ட் ஆனப்போ நீங்கள் வந்து அவசரப்பட்டு முடிவெடுத்திருப்பீங்க, அதிகமாக வேர்ட்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருப்பீங்க. இது நீங்கள் ஹீல் ஆகிட்டீங்க அப்படின்னா ஸோ உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும் யார்கிட்ட எப்படி பேசணும், எப்படி பேச அவங்களுக்கு கஷ்டப்படும் அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அப்போது நீங்கள் அந்த மாதிரி பேசாமல் அவாய்ட் பண்ணுவீங்க. ஸோ இதான் ஹீல் பண்ணுறது. உங்களை நீங்கள் வந்து காயப்படுத்திக்காமல் இருக்கணும். உங்கள் மனசை நீங்கள் பக்குவப்படுத்தணும். ஸோ இந்த வீடியோவில் நீங்கள் கேட்ட குவெஸ்டின்கான ஆன்சர்ஸ் வந்து நிறையவே கொடுத்துருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு ரெசனேட் ஆகுச்சுன்னா மறக்காமல் தேங்க்யூ யூனிவர்ஸ்னு கமெண்ட் பண்ணிடுங்க.